இப்போ நம்ம இந்த வீடியோவில் பலாக்கொட்டை லட்டு வந்து எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்த பலாக்கொட்டையெல்லாம் தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சம் பலாக்கொட்டை எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம வேக வச்சிடலாம். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது மேலே உள்ள அந்த தோடை உரிச்சிட்டு உள்ளே வந்து அந்த ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம எடுத்துடணும். எடுத்து தனியாக வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே. இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அந்த ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பலாக்கொட்டையை போட்டுக்கலாம். அது கூடவே நாட்டு சர்க்கரை 100 கிராம் எடுத்து வச்சிருக்கிறோம், அதையும் இது கூடவே ஆட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம இது கூடவே 1 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கிறோம், அதையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்கும் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் வந்து நம்ம ஆட் பண்ணி, அப்புறம் 1 பிஞ்ச் அளவு உப்பு. இது வந்து நம்ம ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், அதனால கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கு பிறகு இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கும் இதை செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து நமக்கு பலாக்கொட்டை லட்டு வந்து ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.